ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னங்க வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட யார் இருக்கா, எதிர்த்த வீட்டில் யார் இருக்கான்னு சொல்லி கூட தெரியாத ரேஞ்சு தான் வெளிநாட்டு லைஃபு. ஜஸ்ட்டு நம்ம கதவை திறந்து வெளியில் போகும்போது பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். அது நம்ம நாட்டுக்காரங்களாக இருந்தால் நம்ம கூட கொஞ்சமாவது அட்டாச் ஆகிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பேசுவாங்க. அதே இது வேறு கண்ட்ரிக்காரங்களாக இருந்தால் சுத்தமாக பேசவே மாட்டாங்க. பேசுவாங்க, ஜஸ்ட்டு பார்த்தா சிரிப்பாங்க, வெளியில் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. மற்றபடி இந்த க்ளோஸாக நம்ம வீட்டில் செஞ்ச திங்ஸு அவங்க வீட்டில் போய் கொடுத்து, அவங்க வீட்டில் செஞ்ச திங்ஸு நம்ம வீட்டில் கொடுத்து, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சும்மா ஜஸ்ட்டு அது இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம தமிழாக இருக்கோமா, தமிழ்காரங்க பக்கத்தில் இருந்தால் அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. இதே இது வேறு கண்ட்ரிக்காரங்க இருக்காங்க, பாகிஸ்தானோ பிலிப்பைன்ஸோ அந்த மாதிரி வேறு கண்ட்ரிக்காரங்க இருக்காங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளை பார்த்தா சிரிப்பாங்க, அவ்வளோதான். அதுதாங்க வெளிநாட்டு லைஃபு. நம்ம ஃப்ரீயாக மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாலுக்கெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு திங்ஸை வாங்குறதுக்கு 4 திங்ஸை அப்படியே பார்த்து நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறது தான். போய்க்கிட வேண்டியதுதான், அப்படியே போயிட்டு லைஃப்பை போய் ஓட்டிகிட்டு போக வேண்டியதுதான், அவ்வளோதான் வெளிநாட்டு லைஃபு. சும்மா காசுக்காக வந்திருக்கோம், காசுக்காக வந்திருக்கோம். ஆனால் காசு சம்பாதிச்ச பிறகு நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. 4 ஆளுகளை பார்த்து பேசி பழகாமல் சும்மா என்னமோ ஏதோ இருக்கோம், வாழ்கிறோம். ஆனால் காசு சம்பாதிக்கலாம். வெளிநாட்டுக்கு வந்துட்டு காசு நல்லா சம்பாதிக்கலாம். செலவு பண்ணதுக்கு மனசு வராது, சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான், சம்பாதிச்சதை சேர்த்து வைக்கணுன்னு தான் மனசு வரும். ஆனால் ஆளுகளை பார்க்க முடியாது, ஆளுகளோட ஃப்ரீயாக பேச முடியாது. நம்ம தமிழ்காரங்களே இருந்தாலும் கூட அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது அவங்களுக்கு யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து தாங்க பேசுவாங்க. ரொம்ப க்ளோஸாலாம் அந்த மாதிரிலாம் யாருமே பேச மாட்டாங்க. நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், ஏதாவது ஒரு ஃபாய்தா இருக்குது, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்பு நம்மளால் நடக்கும் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட நல்லா அப்படியே க்ளோஸாக உறவாக பேசுவாங்க. நம்மளால் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சால் சும்மா ஜஸ்ட்டு என்ன ஏது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிவிட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்கங்க. இதாங்க இங்கே வெளிநாட்டு லைஃபு. பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஷாப்பிங் மால்லாம் போனீங்கன்னா என்ன வேணுமோ அதை எழுதி வச்சுட்டு போங்க. அதான் என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வர முடியும். சும்மா அங்கே நம்ம நினச்சிட்டு போவோம் 4 திங்ஸு, சும்மா வெங்காயம் தக்காளி வாங்கலான்னு போவோம். அங்கே உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி அதை பார்த்தோன்னா அப்படியே ஆசையாக வருது. ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஒரு பொருளில் ஒரு வெரைட்டி கிடையாது, ஒரு பொருளில் ஒரு 10 வெரைட்டி 50 வெரைட்டி அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது. பார்க்குறதெல்லாம் நமக்கு ஆசையாக இருக்கும், இதை எடுப்போமா அதை எடுப்போமான்னு. ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாழணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு போனோன்னா அந்த திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு இந்த சின்ன பசங்களை கூட்டு போகக்கூடாது. மாலுக்கெல்லாம் போனீங்கன்னா சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற திங்ஸ் எல்லாம் இது வேணும் அது வேணும்னு எப்படியாவது நமக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு வச்சுடுவாங்க. இது வேணும் அது வேணும்னு சொல்லி எடுத்து. அந்த மாதிரி சின்ன பசங்களை விட்டுட்டு போனோம் அப்படின்னா இங்கே நமக்கு வேணுங்கிறத மட்டும் நம்ம ஒரு 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 நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போனோமா வாங்கினோமா வந்தோமான்னு சொல்லிட்டு இருந்தால் அது ஓகே. மாலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்க, மாலுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.